பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ, விக்கிக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? இந்த ஹார்ட் இந்த மரத்துல செதுக்கினது நான் தான். இது எனக்கு ஞாபகம் வரவும் தான் நான் இங்க வந்து பார்த்தேன். நான் செதுக்கினது இந்த மரத்துல இருந்துச்சு. அப்போ இது என் கற்பனை இல்லைல்ல, நடந்த விஷயம் தானே. அதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு. எனக்கு இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதுன்னா, ஆனா இதை நான் செதுக்கும் போது என் பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு மட்டும் யாருன்னு எனக்கு இப்ப வரைக்கும் ஞாபகம் வர மாட்டேங்குது. கடவுளே, மாப்பிள்ளைக்கு இந்த அளவுக்கு ஞாபகம் வர மாதிரி பண்ண நீ என் பொண்ணு அஞ்சலியையும் அவருக்கு ஞாபகம் வர மாதிரி பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருப்பா. உனக்கு கோடி புண்ணியமா போகும். நானும் இவ்வளவு நேரம் யோசிச்சு ட்ரை பண்ணி பாக்குறேன். என் பக்கத்துல இருந்த அந்த பொண்ணோட முகம் மட்டும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. மாப்பிள்ள, இது வரைக்கும் பழைய ஞாபகம் எதுவுமே உங்களுக்கு வரல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அதுவே சந்தோஷமான விஷயம். நீங்க வேணா பாருங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு எல்லா விஷயமும் ஞாபகத்துக்கு வரும். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம இருக்கு. சரி மாப்பிள்ள, வாங்க வீட்டுக்கு போலாம். அங்க எல்லாரும் நீங்க இல்லாம பதறி போயிருக்காங்க. என்ன அஞ்சலி? சரி அங்கிள், போலாம். வாங்க வாங்க. ஆமா அங்கிள், நான் பீச்சில் தான் இருப்பேன்னு கரெக்டா எப்படி தேடி வந்தீங்க? நான் இங்கதான் இருப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு சொன்னது அஞ்சலி தான் மாப்பிள்ள. நான் இங்கதான் இருப்பேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது ஒவ்வொரு ஆட்டோக்காரங்க கிட்டயும் விசாரிச்சோம். அதுல உங்களை இங்க இறக்கி விட்ட ஆட்டோக்காரர் தான் சொன்னாரு உங்களை பீச்ல விட்டாங்க.
கவி, அழாத கவி. அதான் அப்பா போயிருக்கார்ல, எப்படியும் மாப்பிள்ளையே கூட்டிட்டு வந்துருவாரு. அழாதம்மா. கவி, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, அவருக்கு அம்மா போட்டிருக்கு. இன்னும் தலைக்கு தண்ணி ஊத்தல. நீ பாட்டுக்கு வந்த உடனே அவரை கட்டி பிடிச்சிடாத, சரியா? சரிங்க சித்தி. கண்ணத்தோட முதல்ல. என்னம்மா அப்படி யோசிக்கிறீங்க? வாங்க உள்ள போலாம். வாங்க மாமா. எங்க போனீங்க மகேஷ்? உங்களை காணோன்னே அப்படியே எனக்கு உயிரே போன மாதிரி இருந்துச்சு தெரியுமா? என்கிட்ட சொல்லாம நீங்க எங்க போகாதீங்க மகேஷ், பிளீஸ். மாப்பிள்ள, எங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்க மாப்பிள்ள போயிட்டீங்க? உங்களை காணோன்னு நாங்களாம் எவ்வளவு தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? கவிய பாத்தீங்களா எப்படி அழுதுகிட்டு இருக்கான்னு பாருங்க. அவதான் ரொம்ப பதறி போயிட்டா. எங்க மாப்பிள்ள போனீங்க? அதுவும் யார்கிட்ட எதுவும் சொல்லாம எங்க போனீங்க? குணா, மாப்பிள்ளை இப்பதான் வந்திருக்காரு. கொஞ்ச நேரம் அவரை ரிலாக்ஸா இருக்க விடு. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம்.